உமது முகத்தை நான் பார்க்க வேண்டும், உம்மை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்ட பொழுது கர்த்தர் அதற்கு வாய்ப்பில்லை. என்னை காண்கிற நாளிலே நீ சாகவே சாவாய், ஆனால் என்னிடத்துல ஒரு இடம் இருக்கிறது, அங்கே உன்னை ஒளித்து வைத்து நான் கடந்து போன பிறகு என்னோட பின் பகுதியை நீ பார்ப்பாய். ஒருவேளை மோசேக்கு அந்த பிளவுண்ட கண்மலை பாதுகாப்பான இடமாய் இருந்தால் இருக்குமானால், நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் நிழல் தான் அந்த பிளவுண்ட கண்மலை. அவரே நமக்கு நித்திய கண்மலையாயிருக்கிறார். அவரிடத்துல திரும்பி இந்த பாடலின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் கைகளை உயர்த்தி வாய் திறந்து, இவ்வளவு நேரம் கூட ஆராதிக்கலன்னா பரவாயில்ல, இப்போவாவது இந்த ஒரு நிமிஷமாவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். எல்லாம் கண்ணை மூடி கைகளை உயர்த்துவோம், தபலா போடுவோம். கண்மாலையின் வேலிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன், கண்மாலையே வேலிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி பாடுவேன், உமக்கு மகிமை தருகிறோம், தான் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், தான் மகிழ்ச்சி அடைகிறோம். Hallelujah, glory, hallelujah, we worship you, hallelujah, we adore you, hallelujah, we magnify you, Lord, hallelujah, hallelujah. கைகளை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க, ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. Oh, we just worship you. Thank you for who you are in our life, not just for what you can give. We have come to look unto your face. We have come here to see you, Lord. Listen from your word. We have come here to get strengthened by your word, renewed in our spirit. For the distance we need to cover is great, and the mountains that we need to climb is higher. நாங்கள் கடக்க வேண்டிய தூரம் அதிகம், நாங்கள் ஏற வேண்டிய மலை அதிகம், எங்களுக்கு முன்னாலே அது நிற்கிறது ஐயா. சுமக்க வேண்டிய பாரம் அதிகம். Give us strength to our shoulders to carry the burden. Strengthen us, Lord, this morning with your word. Anoint your servant once again with unction and power.
Let the word go forth with great unction and power. Quicken our bodies. Encourage our spirit. உடைய வார்த்தை எல்லா வல்லமையோடும் அதிகாரத்தோடும் புறப்பட்டு வரட்டும். உடைய ஊழியக்காரனை கர்த்தர் பயன்படுத்தும். எங்க சரீரத்தையும் உள்ளான மனுஷனையும் பலப்படுத்தட்டும். எங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. கைகளை தட்டி ஒரு 4 பேருக்கு நன்றி 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 ஆண்டவரே. சோத்திரம். உட்கார்றதுக்கு முன்னால ஒரு 4 பேருக்கு கை குலுக்கி இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு உட்காருங்க. Your success is my honor. Thank you. Your success is my honor. Okay. உன் வெற்றி என் கனம். சொல்லுங்க, உன்னுடைய வெற்றி என்னுடைய கனம். Thank you. உட்காருவோம். Hallelujah. Thank you. You may be seated. We are very happy to have our beloved Pastor Paul this morning in our midst. Let's clap our hands and welcome him. Most people, their favorite scripture is John 3:16. அநேகருக்கு விருப்பமான ஒரு வேத பகுதி யோவான் 3:16. It's the most quoted scripture in the Bible. வேதத்திலே மிக வல்லமையான ஒரு வசனமாக அது காணப்படுகிறது. But my favorite scripture is John 3:27. ஆனால் எனக்கு விருப்பமான வேத வசனம் 3:27. John answered and said, யோவான் பிரதியுத்தரமாக, a man can receive nothing unless it has been given to him from heaven. When I was standing here this morning, இந்த காலவெளியிலே நீங்கள் இங்கே I thought about நிற்கும் பொழுது நான் இதை யோசித்தேன். how blessed I am. மானிட்டர் நந்தா கட் பண்ணிடத்தை. How blessed I am to be here. இங்கே இருப்பதினால் நான் எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். In such a wonderful country. அற்புதமான ஒரு தேசம் உங்களுடையது. With such wonderful people. நீங்கெல்லாம் ரொம்ப அற்புதமானவர்கள். You're easy people to love. உங்களை லவ் பண்றது ரொம்ப சுலபம். Easy people to love. உங்களை நேசிப்பது ரொம்ப சுலபம். I've been all over the world. உலகத்தின் பல பகுதிக்கு போய் இருக்கிறேன். There are some people that you love. சிலரை நம்ம நேசிக்கிறோம். But they make it hard. அவங்கள நேசிக்கிறது கடினமா மாத்திடுவாங்க அவங்க. You make it very easy. ஆனா உங்களை லவ் பண்றது ரொம்ப ஈஸியாக்குது. I want to talk to you about seeking the face of God. கர்த்தருடைய முகத்தை தேடுவதை குறித்து உங்களோடு நான் பேச போகிறேன். And not the hand of God. கர்த்தருடைய கரத்தை அல்ல, அவருடைய முகத்தை தேடுங்கள் என்று இந்த நாள்ல பேச போகிறேன். In Bible school, many times they're teaching you about doctrine. வேதகம கல்லூரியில உபதேசங்களை குறித்து பேசுவாங்க. They'll tell you about church growth strategy. சபை வளர்ச்சிகளை குறித்து பேசுவாங்க. I'm not saying that those things are not important. இவைகள் அவசியம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. I'm just saying that they don't really equip people the way they should be equipped. ஆனால் those subjects don't really equip people the way they should be equipped. அந்த பாடங்கள் எல்லாம், கடமைக்காக படிக்கிற பாடங்கள் எல்லாம் நீங்கள் பெற வேண்டிய பயிற்சியை உங்களுக்கு கொடுப்பதில்லை. It's the difference between giving a man a fish every day and then as opposed to teaching him how to fish for himself. ஒரு மனிதனுக்கு தினந்தோறும் ஒரு மீனை கொடுக்கிறதுக்கும் மீன் பிடிக்க சொல்லி கொடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. If you give a poor man a fish, he will be back tomorrow for another fish. ஒரு ஏழைப்பட்ட மனுஷனுக்கு ஒரு மீனை கொடுத்தியானா நாளைக்கு திரும்ப இன்னொரு மீனுக்கு வந்து நிக்க போறான். But if you teach him how to fish himself, ஆனால் எப்படி மீன் பிடிப்பதுன்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டியானா then he has a foundation to take care of himself. தன்னை தானே அவன் பார்த்து கொள்ளும்படியாய் ஒரு தொழிலை கற்றுக்கொள்ளுகிறான். And I am surprised that in many of our Bible college there is nothing about how do you seek God. வேதாகம கல்லூரியில கர்த்தரை தேடுவது எப்படின்னு பாடமெல்லாம் சொல்லி கொடுக்கிறது இல்ல. How do you make contact with God? தேவனோடு தொடர்பு வைத்துக் கொள்வது எப்படி? The Lord gave me
some things very young. வாலிபனா இருந்த பொழுதே கர்த்தர் சில காரியங்களை எனக்கு கொடுத்தார். Because when I was very young in ministry, ஊழியத்திலே நான் ஆரம்பித்த நாட்களில் I saw some great men fall from grace. கிருபையை விட்டு வீழ்ந்து போன பெரிய பரிசுத்தவான்களை நான் பார்த்திருக்கிறேன். Men that I knew the Bible more than me. என்னை விட அதிகமாய் வேதத்தை அறிந்தவர்கள், They were more anointed than me. அதிகமாய் அபிஷேகம் பெற்றவர்கள், They had more preaching ability to me. சிறப்பாய் பிரசங்கிக்க கூடியவர்கள். And many of them had they didn't just have a ministry to the United States. They had worldwide ministry. அமெரிக்காவில மாத்திரம் அவங்க ஊழியம் இல்ல, உலகமெங்கிலும் அவர்களுடைய ஊழியம் பறந்திருந்தது. And they fell. அவங்க வீழ்ச்சி அடைந்தார்கள். They lost their ministry. ஊழியத்தை இழந்தார்கள். Many of them lost their marriage. அநேகர் குடும்பங்களை இழந்தார்கள். Some of them lost their health. சிலர் சுகவீனம் அடைந்தார்கள். Many of their children never even served God. அவர்களுடைய அநேக பிள்ளைகள் ஊழியத்துக்கே வரல. And when I was a young man, this frightened me very much. நான் வாலிபனாய் இருந்தபோது இது எனக்கு ரொம்ப பயம் காட்டினது. And I began to seek the face of God. கர்த்தருடைய முகத்தை நான் தேட ஆரம்பித்தேன். I need answers. ஆண்டவரே, எனக்கு பதில் வேண்டும். The scripture that changed, there's so many scriptures that changed my life. என் வாழ்க்கையை மாற்றின அநேக வசனங்கள் உண்டு. But one of the scriptures in James chapter 1. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம். If anyone lacks wisdom, ஒருவன் ஞானத்திலே குறைவுபட்டால் let him ask of God, தேவனிடத்தில் கேட்க கடவன். who gives liberally, அவர் உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடியவர். and he will not rebuke you for lacking wisdom. ஞானத்திலே குறைவாய் இருக்கிறதினாலே கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வதில்லை. But then it says, let him ask in faith, விசுவாசத்திலே அவன் கேட்க கடவன். because if a man is double-minded, he is unstable in all his ways. ஏன் என்று சொன்னால் தன் வழிகளெல்லாம், அதாவது சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். And this scripture got my attention. இந்த வசனம் என்னை கவர்ந்து இழுத்தது. Because it says, don't let that man think that he'll receive anything from God. கர்த்தரிடத்திலிருந்து அவன் எதையாகிலும் பெற்றுக்கொள்வதை குறித்து சிந்திக்கவே வேண்டாம். Now that changed my life. என் வாழ்க்கையை அது மாற்றி அமைத்தது. I'm going to ask for wisdom. ஆண்டவரே, ஞானத்தை கேட்டாரும் என்று கேட்க போகிறேன். I'm going to ask in faith. விசுவாசத்தில் கேட்க போகிறேன். And then the Bible says faith without works is dead. வேதம் சொல்லுகிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. I'm going to pursue the wisdom of God. தேவனுடைய ஞானத்தை நான் தொடர்ந்து பிடிக்க விரும்புகிறேன். And the first thing I learned, நான் கற்றுக்கொண்ட முதல் காரியம், seek his face, not his hand. அவருடைய கரத்தை அல்ல, அவருடைய முகத்தை தேடுங்கள். When I seek his face, அவருடைய முகத்தை நான் தேடும்போது I'm seeking God to know him. அவரை அறிந்து கொள்ளும்படியாய் நான் கர்த்தரை தேடுகிறேன். And then the Lord gave me this idea. கர்த்தர் இந்த ஐடியாவை, இந்த சிந்தனை எனக்கு And I கொடுத்தார். want you to write it down. எழுதி கொள்ளுங்கள். I never allow my work for God to become more important than my walk with God. என்னோடு ஆண்டவருக்கு கூடிய உறவை காட்டிலும் ஊழியத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் கொடுத்த ஊழியம் அல்ல முக்கியம், அவரோடு இருக்கிற உறவு தான் முக்கியம். I never allow my work for God என்னுடைய ஊழியத்தை to be more important than my walk with God. தேவனோடு இருக்கிற உறவை காட்டிலும் ஊழியத்தை முக்கியத்துவப்படுத்த மாட்டேன். There was a pastor in Hawaii ஹவாயில ஒரு பாஸ்டர் இருக்கிறார், எல்லாம் முழிச்சுன்னு இருங்க. named Wayne Cadero. அவர் பேரு வைன் கெடோரோ என்பதாகும். He had a friend in the United States. அமெரிக்காவில் அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார். And that man had a nationwide ministry. அந்த மனுஷனுக்கு தேசம் முழுவதுமாக ஊழியம் இருந்தது. He had a mega church. பெரிய சபை அவருக்கு இருந்தது. Several thousand people. பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த சபையிலே இருந்தார்கள். He had many books. அநேக புத்தகங்கள் எழுதி இருக்கிறார். He traveled all over the world. உலகத்தின் பல பகுதிகளுக்கு பயணித்திருக்கிறார். He was in high demand. ரொம்ப அவர் எல்லா இடத்திலும் வரவேற்கப்படுவார். And then it was found out பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது, he had been in adultery with a woman in his church for 12 years. 12 ஆண்டுகள் தன் சபையிலே ஒரு பெண்ணோடு தகாத உறவில் அவர் இருந்திருக்கிறார். You say, how is that possible? இது எப்படி சாத்தியம்? This man Wayne Cadero இந்த வைன் கெடோரோ flew to the United States. அமெரிக்காக்கு போய் And he met with this man. இந்த ஊழியக்காரனை பார்த்து, And he said, and they were close friends. ரெண்டு பேரும் நண்பர்கள். He said, brother, சகோதரனே,
I'm not here to condemn you. உன்னை குற்றப்படுத்த நான் வரவில்லை, I'm here for answers. பதிலுக்காய் வந்திருக்கிறேன். I know your ministry. உன் ஊழியம் எனக்கு தெரியும். Your ministry is powerful. உன் ஊழியம் வல்லமையானது. Your teaching is powerful. உன்னுடைய உபதேசம் வல்லமையானது. How can you teach the way you teach and be in adultery for 12 years? 12 வருஷம். How can you do that? இப்படி ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு 12 வருஷம் உன்னால எப்படி விபச்சாரத்தில் இருக்க முடிந்தது? This man grabbed the Bible இந்த மனுஷன் வேதத்தை எடுத்தாரு. and he said, அவர் சொன்னார், Pastor Wayne, பாஸ்டர் வேன், it looks like this. இது இப்படி இருக்கிறது. For 12 years, 12 ஆண்டுகள் I did this. நான் இதை செய்தேன். He said, I forgot to do this. இதுல இருந்து எடுத்து இப்படித்தான் கொடுத்துன்னு தவிர இதுல இருந்து எடுத்து இங்க எத்தனை போல. I did this எடுத்து கொடுத்தேன், without doing this. அதை எடுத்து என் உள்ளத்துல வைக்கல. The work for God became more important than the walk with God. அதாவது கர்த்தருடைய ஊழியமானது கர்த்தரோடு இருக்கிற உறவை காட்டிலும் முக்கியமா போயிடுச்சு அவருக்கு. Listen to me. சொல்றது கேளுங்க. The anointing upon a man, ஒரு மனுஷன் மீது வரக்கூடிய அபிஷேகமானது that's not the man. அந்த மனுஷனுக்காக அல்ல, That's just the call of God. தேவனுடைய அழைப்பு. Now, Balaam's donkey, பிலேயாம் கழுத, did he speak for God? ஆண்டவருக்காக பேசிச்சா? Yeah. ஆமா. கழுத எது யாருக்காக பேசிச்ச? That shows you. இது உங்களுக்கே தெரிஞ்சுக்குது. Even a donkey can speak for God. கழுதையே பேசும், நீ ரொம்ப பெருசா நினைச்சுக்காத. When the anointing lifts off the donkey, what do you have? When the anointing lifts off of the donkey, what's left? அபிஷேகம் கழுதையே உயர்த்ததுன்னா நீ ஏமாத்துறோம். You have a stinking donkey. நீ- Hey, say it. You have a stinking donkey. நாத்தடிச்ச கழுத இருப்பா. Yeah. So you don't have to be spiritual to speak for God. அந்த கழுதையின் மீது இருந்து அபிஷேகம் எடுத்துக்கொள்ளப்பட்டா அங்க இருக்கிறது என்ன? நாத்தடிச்ச கழுதை, அவ்வளவுதான். Now I'm going to teach on this later. பிறகு இதை குறித்து நான் பேச போறேன். Difference between the anointing upon நம் மீது வரக்கூடிய அபிஷேகம், and the anointing within. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம். But let's talk about this, seeking the face of God. கர்த்தருடைய முகத்தை தேடுவதை குறித்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். It follows along with what I've been teaching you, learning to ask the right questions. சரியான கேள்வி கேட்க கற்றுக்கொள்வது எப்படின்னு உங்களோட பேசினே அதனுடைய தொடர்ச்சி இது. Turn to 2 Chronicles. 2 நாளாகமம் 2 Chronicles chapter 1, முதலாம் அதிகாரம் verses 7 to 12. 7 லிருந்து 12 வரை வாசிக்க போகிறோம். 2 Chronicles chapter 1, 2 நாளாகமம் முதலாம் அதிகாரம் 7 to 12. 7 லிருந்து 12 வரை. அன்று ராத்திரியிலே தேவன், மைக் வச்சு படிங்க, அது ரெக்கார்டிங் ஆகுது. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூள் அனைத்து ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரலும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். So this is what I can tell you about seeking the face of God. கர்த்தருடைய முகத்தை தேடுகிறது என்றால் என்ன என்று இதை குறித்து நான் சொல்ல போகிறேன். And I want you to write this down. எழுதி கொள்ளுங்கள். If a person ஒரு நபர் will want what God wants, எஸ், ஆண்டவர் எதை விரும்புறாரோ அதை அவனே ஒரு விரும்பினா, for the same reason he wants it, அது எந்த காரணத்துக்காக அவன் விரும்புகிறானோ they become unstoppable. அவர் ஆண்டவரும் அவனும் சேர்ந்து நிறுத்த முடியாதவர்களாய் மாறிவிடுகிறார்கள். If a person ஒரு நபர் will want what God wants, ஆண்டவர் விரும்புகிறதையே விரும்புவானால், for the same reason, ஒரே காரணத்துக்காக, the same motive, அதே நோக்கத்திலே that விரும்புவானால், God wants it, ஆண்டவர் விரும்புகிறதை இவனும் விரும்பினான். they become unstoppable. இந்த ரெண்டு பேரையும், ஆண்டவரையும் இந்த மனுஷனையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. Why is that important? ஏன் அது இவ்வளவு முக்கியம்?
to seek the face of God, கர்த்தருடைய முகத்தை தேடுவதினால் you must start with the right heart motive. நல்ல இருதயத்தின் நோக்கத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். Why are you doing what you're நீ doing? செய்கிறதை ஏன் செய்கிறாய்? And who are you really doing it for? உண்மையாய் யாருக்காக செய்கிறாய்? These are the things that God is searching you. ஆண்டவர் உனக்குள்ள ஆராய்ந்து தேடிக்கொண்டிருக்கிறது இதுதான். When God searches a man, கர்த்தர் ஒரு மனிதனை ஆராய்ந்து பார்க்கும்போது what is he trying to find? அவர் எதை கண்டுபிடிக்க பார்க்கிறார்? Great anointing, பெரிதான அபிஷேகமா? great talent, பெரிய தாளந்தா? great ability, பெரிய திறமைகளா? great intellect. பெரிய புத்திசாலித்தனமா? No. இல்லவே இல்லை. He's searching the heart இருதயத்தை தான் கர்த்தர் ஆராய்ந்து for தேடிக்கொண்டிருக்கிறார். the right motive. சரியான நோக்கமுள்ள இருதயம். Let me give an example. ஒரு உதாரணத்தை கொடுக்கட்டும். When I was a very young man, நான் வாலிபனா இருந்தபோது I was the youth pastor at a large ஒரு church. பெரிய சபையிலே வாலிபர்களுக்கான பாஸ்டரா இருந்தேன் நான். And the pastor learned that I could sing. என்னால பாட முடியும்ன்றது எங்க பாஸ்டர் கண்டுபிடிச்சு And we had big stage, big platform with பெரிய மேடை இருக்கும், many instruments and lot of அநேக இசைக்கருவிகள், great singers. பாடகர்கள் இருப்பார்கள். And I was younger than all of them. எல்லாரோட நான் வயசுல சின்னவன். But I became the leader of the whole worship team. முழு வர்ஷிப் டீமுக்கே என்னை தலைவனாக்கிட்டாரு. And I had only done it one Sunday. ஒரே ஞாயிற்றுக்கிழமை தான். And the next Sunday, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை we were having a guest speaker. ஒரு பிரசங்கியார், ஸ்பெஷல் பிரீச்சர், Oh, he was a great man of God. ஒரு பெரிய தேவ மனுஷன், Lester Sumrall. லெஸ்டர் சம்ரான். He was an apostle. ஒரு அப்போஸ்தலர் அவர். He went all over the world. உலகத்தின் பல பகுதிகளுக்கு He போனவர். was a giant in the faith. விசுவாசத்திலே ராட்சதன் அவர். So on Monday morning, திங்கட்கிழமை காலையில my pastor came to me என் பாஸ்டர் இடத்துல வந்து and he put so much pressure on me. என் மீது அழுத்தத்தை போட்டார். He said, Lester Sumrall is coming. லெஸ்டர் சம்ரான் வருகிறார் Next Sunday. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. Worship better be good. ஆராதனை நல்லாக்கணும். Oh, நடுக்கம் I'm so nervous. நடுக்கம் வந்துச்சு. On Sunday morning, ஞாயிற்றுக்கிழமை காலையில I got up at 6 o'clock 6 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன். and I'm walking back and forth. முன்னால இப்படி நடந்துக்கிறேன். Oh God. ஆண்டவரே, Oh God. ஓ காட், Give me your anointing. உம்முடைய அபிஷேகத்தை தாரும். And I'm shaking. நம்ம கையெல்லாம் உதிருது. Oh, God. ஆண்டவரே, Give me your anointing. அபிஷேகத்தை தாரும். For 1 hour, ஒரு மணி நேரம் I'm begging. கெஞ்சி I'm கேட்டு crying. அழுவுறேன். Oh God. ஆண்டவரே, Give me your anointing. அபிஷேகத்தை தாரும். Suddenly, திடீர்னு I heard the voice of the Lord. கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சு. Why? என்னத்துக்குப்பா? Why? ஏன் இப்ப காலையில When he said why, ஏன்னு கேட்டப்போ it's like I had a blanket over my heart hiding my motive. அதாவது என் இருதயத்து மேல கம்பளி போத்தி நோக்கத்தை மூடி மறைச்சிட்டு இருக்கிறேன் நான். And I stood naked before the light of God. தேவனுடைய வெளிச்சத்துல நிர்வாணியா நின்ன நான். And I realized உணர்ந்து கொண்டேன், I was asking for the right thing, but for the wrong reason. நல்லத கேக்குறேன், அபிஷேகம் கேக்குறது நல்லது, ஆனா காரணம் நோக்கம் தப்பு. You can ask for the right thing, நல்லத கேட்கலாம் நீங்க, but for the wrong reason. நோக்கம் தப்பா இருக்கலாம். No, so when the Lord caught me கர்த்தர் என்ன பிடிச்சாரு, and he exposed me, என்ன வெளிப்படுத்தினாரு. I had to tell him the truth. ஆண்டவருக்கு உண்மையா சொல்லிட்டேன். Why are you asking for my anointing? ஏன் என் அபிஷேகத்தை கேட்கிறேன் ஆண்டவர் கேட்டபோது, And I said, because I don't want to embarrass myself in front of my pastor. ஏன்னா எங்க பாஸ்டுக்கும் வரக்குற ஊழியக்காரருக்கும் முன்னால நான் வெக்கப்படக்கூடாது, அதுக்கு தான். Nobody wants to embarrass themselves in front of other people. மற்றவங்களுக்கு முன்னால வெட்கப்படுறதுக்கு எத்தனை பேருக்கு இஷ்டம்? யாருனாக்குறீங்களா? Do you understand? புரியுதா நான் சொல்றது? Don't look at me so holy. என்ன ரொம்ப பரிசுத்தமா எல்லாம் பாக்காதீங்க, அதெல்லாம் போனீங்க தான், அப்படி எல்லாம் பாக்காதீங்க என்ன. The Lord said, I will not answer that prayer. ஆண்டவர் இந்த ஜெபத்தை நான் கேட்க போறது இல்ல. Your motive is not right. உன்னுடைய நோக்கம் தப்பு. And I cried. அழ ஆரம்பிச்சு. Then I changed my prayer. ஜெபத்தை மாத்திட்டேன். I said, oh God, ஆண்டவரே, give me your anointing, உங்க அபிஷேகத்தை தாங்க, that I might lift your people up into your presence. உம்முடைய ஜனங்களை உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள நடத்த எனக்கு அபிஷேகத்தை தாருங்கன்னு சொல்லு. I heard the voice of the Lord. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். He said, that prayer இந்த ஜெபம் I will answer. நான் பதில் தர்றேன். That morning when I led அந்த worship, காலையில ஆராதனை நடத்துறப்போ the Holy Spirit came down பரிசுத்த ஆவியானவர் இறங்கி in a வந்தார். cloud of glory. மகிமையின் மேகமா இறங்கி வந்தார். The apostle behind me, எனக்கு the man பின்னால of இருந்த God, அப்போஸ்தலர் he ஊழியக்காரர், leaned over to my pastor அவர் பாஸ்டர், and he said, no demon can stay in the presence of worship like this. இப்படிப்பட்ட ஒரு ஆராதனைக்கு முன்னால
எந்த பிசாசானால நிக்க முடியாதுன்னார். கை தட்டி ஆண்டவருக்கு. தூங்குறவங்க எல்லாம் ஏஞ்சிக்கும்படி ஜோரா கை தட்டிடுங்க. People all over the world உலகம் எங்கிலும் இருக்கிற ஜனங்கள் today, இன்னைக்கு millions and billions, literally billions. கோடிக்கணக்கான மக்கள், God bless me. God bless me. ஆண்டவரே ஆசீர்வதியம் Give me. குடு Bless me. பிளஸ் ஆசீர்வதி உதவி செய். I hear the Lord. ஆண்டவர் சொல்றாரு, Why? என்னத்துக்கு உன்னை ஆசீர்வதிக்கணும்? Why should I bless you? ஏன் உன்னை ஆசீர்வதிக்கணும்? Huh? What did he say to Abraham? ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? I will bless you நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், and make you a blessing. உன்னை ஆசீர்வாதமா மாத்துவேன். Some people, சிலரு they want to be blessed, ஆசீர்வாதம் வேணும், but they don't want to be a blessing. மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க மாட்டாங்க. They don't pass on the blessing. ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. Look at me. என்ன பாருங்க, You see my hands? என் கை தருதா? See these hands? இந்த கைய பாக்குறீங்களா? Thousands and thousands and thousands of US dollars flow through these hands. இந்த கை வழியா மூலமா ஆயிரக்கணக்கான அமெரிக்க டாலர் போகுது. Did you hear me? நான் சொல்றது கேக்குதா? Through. என் மூலமா போகுது, அவ்வளவுதான். They flow through my hands. என் கை மூலமா போகுது. God blesses me ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறாரு, and I bless you. நான் ஆசீர்வதிக்கிறேன். Blesses me, என்ன ஆசீர்வதிக்கிறாரு, I bless you. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். Blesses me, என்ன ஆசீர்வதிக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். I'm blessed to be a blessing. ஆசீர்வாதமா இருக்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். Let me ask you, is God nervous? Is God made nervous by wealth? அதாவது நிறைய சொத்து குத்துட்டா நம்ம அப்படியே நர்வஸ் ஆயிடுவோமா, நடுங்கிடுவோமா? You think wealth makes God nervous? ஒருவேளை ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்ன Where he lives? எனக்கு ஐஸ்வர்யத்தை தாரணும்னு அவர் கை நடுங்கி Where போயிட்டா, he lives, அவர் எங்க இருக்கிறாரு? the streets are gold. அவர் இருக்கிற இடம்னா தங்கத்துல இருக்கிற தெரு மேல இருக்கிறாரு. அவர். The gates are pearl. அந்த வாசல் எல்லாம் வெளியேறப்பெற்ற கற்களால் The செய்யப்பட்டது. 12 foundations of heaven are made of precious stones. 12 அஸ்திபாரம் போட்டப்பட்ட பரலோகத்துல Do you- 12 வெளியேறப்பெற்ற கல்லு மேல அஸ்திபாரம் போட்டுக்கிறாரு. Do you think that God is sitting on a throne that looks like a toilet seat? அதாவது டாய்லெட் உட்கார்றமே அந்த மாதிரி இடத்துல ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்தை கட்டின்கிறார் நினைக்கிறீங்களா? The creator of all the earth அந்த சராசரங்களை உண்டாக்கினவர் is going to sit on a throne that looks like a toilet? No. அதாவது நம்ம கக்கூஸ் மாதிரி ஒரு இடத்துல தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவாரா? Listen to me. நான் சொல்றது கேளுங்க. God doesn't mind if you have wealth. He minds if wealth has you. அதாவது உன்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்குதா அத பத்தி ஆண்டவர் கவலை இல்ல, ஐஸ்வர்யத்துக்கிட்ட நீ கரியான்றது தான் கவலை. சொத்து உங்ககிட்ட இருக்குதா, நீ சொத்துக்கிட்ட கரியா? How wealthy can you become and still have God on the throne of your heart, dictating the motives of your life, why you do what you do and who you do it for? அதாவது நீ செய்கிறதை ஏன் செய்கிறாய், யாருக்காக செய்கிறாய் என்று உன் இருதயத்தின் நோக்கம் ஆண்டவருக்கு முன்னால சரியா இருக்குதா அல்லது ஐஸ்வர்யத்தின் மேல சொத்து மேல இருக்குதா? If you will allow the river of God's wealth to flow through your hands, உன் கைகள் வழியாக கர்த்தருடைய ஆசீர்வாத ஊற்று பாய்ந்தோட நீ அனுமதித்தால், you're not grabbing everything for yourself, எல்லாத்தையும் உனக்குன்னு வாரி ஓரம் கட்டாம விட்டு கொடுத்தியானா then he can trust you. அப்பதான் அவர் உன்னை நம்புவாரு. But if he can't trust you with natural wealth, இயற்கையான இந்த ஐஸ்வர்யத்தினாலே அவரால் உன்னை நம்ப முடியலனா how can he ever trust you with supernatural power? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை உன்னை நம்பி எப்படி கொடுப்பாரு? Simon the sorcerer in the book of Acts, அப்போஸ்தலர் நடபடிகள்ல சீமோன் என்கின்ற மாயவித்தைக்காரன், give me this power ஆண்டவரே இந்த பவுல் இந்த வல்லமை எனக்கு that தாரும், whoever I lay my hands on நான் யார் மேல கை வைக்கிறேனோ will be filled with the Holy அவங்கள Spirit. பரிசுத்த ஆவியை பெறணும். எவ்வளவு பணம் நான் கொடுக்குறேன்? Doesn't that sound spiritual? ஆவிக்குரிய கேள்வி அது, ஜெபமா Doesn't அது? that sound holy? அது பரிசுத்தமானதா? No, இல்லவே இல்ல, it was unholy. பரிசுத்தமற்றது, It was ungodly. தேவனுக்கு புறம்பானது.
Peter perceived the motive of his heart. அவனுடைய இருதயத்தை பேதுரு கண்டுபிடிச்சு He said, your money perished with you because you thought the gift of God could be purchased with money. தேவன் கொடுக்கிற இந்த பரிசாகிய பரிசுத்த ஆவிய பணம் கொடுத்தேன்னு நீ பணம் கொடுத்து வாங்கலாம் நினைச்ச இல்ல, உன் பணம் உன்னோடு கூட நாசமா போக கடவுது. He wanted that power not to lift up Jesus. He wanted the power to lift up himself. அவனுக்கு அந்த பரிசுத்தாவின் வல்லமை இயேசுவை உயர்த்துவதற்காக அல்ல, தன்னை உயர்த்திக் கொள்வதற்காக தேவைப்பட்டது. If you're going to seek the face of God, நீ கர்த்தருடைய முகத்தை தேடுவாயானால் your motive for wanting what you want has to be in alignment with him. நீ விரும்புகிறது கர்த்தருடைய சித்தத்துக்கு ஏற்றதாய் இருக்கும். ஹல்லேலூயா. The scripture I shared with you yesterday நேற்று உங்களோட நான் பகிர்ந்து கொண்ட வசனம் about the parable of the 5 talents, 2 talents, 1 talent. 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து. I saw that. அதை பார்த்தேன். Wait a minute. God's not limiting me. கர்த்தர் எனக்கு எல்லை குறிக்கவில்லை. It's my own ability that's limiting. நான் தான் எனக்கு எல்லை குறித்துக் கொண்டிருக்கிறேன். So I began to pray. நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். Oh God, ஆண்டவரே, increase my leadership ability. என் தலைமைத்துவத்தினுடைய செல்வாக்கை பெருகச் செய்யும். It's a great prayer. இது ஒரு பெரிய ஜெபம். It's a powerful prayer. வல்லமையான ஒரு ஜெபம். But it can be an unholy prayer. அதே நேரத்தில் அது ஒரு பரிசுத்தம் இல்லாத ஜெபமாய் மாறிவிடும். Motive behind it is wrong. என்னுடைய நோக்கம் தவறாய் போனால் அது ஏற்புடைய ஜெபமாய் இருக்காது. Hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. Hallelujah. அல்லேலூயா. What's the greatest scripture on prayer? ஜெபத்தை குறித்த ஒரு வல்லமையான வசனம் எது? 1 John chapter 5 1 யோவான் 5ஆம் அதிகாரம். 14 and 15. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14 15. I consider this the greatest scripture on prayer in the whole Bible. முழு வேதாகமத்திலே மிக 1 முக்கியமான John chapter 5 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14 and 15. 14 15 வசனங்கள். Go ahead. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நாமத்துக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். எஸ். It's not just about praying the right thing. சரியான காரியத்துக்காய் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, The will of God தேவ சித்தமானது has to do with you praying the right thing for the right reason. சரியான காரணத்துக்காய் சரியான ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். When you do that, you're seeking the face of God. அப்படி செய்யும் பொழுது நீ கர்த்தருடைய கரத்தை தேடாமல் அவருடைய முகத்தை தேடுகிறவனாய் இருப்பாய். What prayer is according to his will? அவருடைய சித்தத்தின்படி ஏறெடுக்கிற ஜெபமானது என்ன? Let me give you some. சில உதாரணத்தை சொல்லட்டும். Psalm chapter 2 verse 8. 2ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Ask of me, என்னிடத்தில் கேளுங்கள், and I will give you the nations. தேசத்தை பரிதாத் உங்களுக்கு தருவேன். Theologians say, well, this is the Father speaking to the Son. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் பிதா குமாரனை பார்த்து சொன்னது என்று. This is God the Father telling Jesus, ask for the nations and I'll give them. பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து சொன்னதாக, என்னை கேள், தேசத்தை உமக்கு பரிசாய் தருவேன்னு சொன்னதாக சொல்லுகிறார்கள். But wait a minute. ஆனா நில்லுங்க. I'm an heir of God. நானுடைய தேவனுடைய சுதந்திரவாளி. I'm a joint heir with Jesus. இயேசுவோடு நான் உடன் சுதந்திரவாளி. What does it mean to be seated with Christ? கிறிஸ்துவோடு உட்கார செய்வது என்றால் என்ன அர்த்தம்? To be seated with Christ means கிறிஸ்துவோடு உட்கார்ந்திருப்பது என்றால் you share his authority. அவருடைய அதிகாரத்தில் பங்கெடுப்பது. Wow. Wow. வாவ். There's God the Father பிதாவாகிய தேவன் on his throne. அவருடைய சிங்காசனத்துல. There's Jesus on his right hand. குமாரனாகிய கிறிஸ்து அவருடைய வலது பார்சத்துல On his throne. அவருடைய சிங்காசனத்துல. And there's a chair next to Jesus. இயேசுக்கு பக்கத்திலே ஒரு சேரு. Who's sitting in that chair? யார் அதுல உட்கார்ந்துகிறது? You are. நீதான். ஐயோ. Did you hear me? நான் சொன்னது கேட்டா தூங்கிருந்தீங்களா? இது 3 சேர் வரிசையா இருக்குது. ஒண்ணுல பிதா, பக்கத்துல இயேசுநாதர், பக்கத்துல நீ உட்கார்றனா? கை தட்டி ஆண்டவருக்கு இதெல்லாமா கேட்டு வாங்க இருக்கு. Now, do you see yourself that way? இப்படி பாக்குறீங்களா உங்களை? I see myself that way. நான் அப்படி பாக்குறேன். என்ன? It's not because of me. என் நிமித்தமாய் அல்ல, It's because of his grace. அவருடைய கிருபையின் நிமித்தமா, His mercy. அவருடைய இரக்கத்தின் நிமித்தமா. Listen, it wasn't my idea to seat me next to Christ. It was God the Father from before I was born. கிறிஸ்துவுக்கு பக்கத்துல என்ன உட்கார வைக்கிறது என் விருப்பம் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னாலே அது பிதாவினுடைய விருப்பம்.
I didn't ask to be seated there. நான் அங்கே உட்கார கேட்கல. Now let me take a little side trail here. கொஞ்சம் பக்கத்துல போட்டோம். Remember Daniel தானியேல் ஞாபகம் இருக்கா? interpreted the king's dream. ராஜா அவனுடைய கனவை விளக்கி சொன்னான். And what did the king do? ராஜா என்ன பண்ணான்? He gave him a beautiful gold chain. அழகான தங்க செயின். Right? அப்படிதானே? தங்க மாலை கொத்தானா? Beautiful purple robe. அழகான பர்பிள், அதாவது பட்டுல துணி குத்தானா? What if Daniel showed up the next day in the king's court? He doesn't have the necklace and he's got his old clothes on. அதாவது ராஜா அவனுக்கு பொற்சரப்பணிகளை கொடுத்து உடுத்து வித்துட்டு அடுத்த நாள் வரப்போ பழைய பிச்சைக்கார ட்ரெஸ் போட்டு வந்திருந்தா ராஜா என்ன சொல்லியிருப்பான்? What would you think the king would do? ராஜா என்ன செஞ்சிருப்பாரு? The king would say, hey, where's the necklace? இதையா நேத்து குத்த சரப்பண்ணிதா? Where's the robe? இதான் நான் கொடுத்த அந்த அதிகாரத்துக்கான அந்த வஸ்திரம். தானியேல் சொல்றோம். I felt like I didn't deserve it, so I put it under my bed. I'm just going to be a humble servant. No, you're not being humble, you're being stupid. இதை அணிந்து கொள்ளுகிற அதிகாரம் எனக்கு இல்லை. ரொம்ப பயந்துட்டேன். தலை காணிக்கை ஒலிக்கி வச்சுட்டு நான் தாழ்த்த விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றார், நீ தாழ்த்தல, நீ முட்டாள்றானார். If a king gives you a gold chain, put the gold chain on. ராஜா உனக்கு தங்க சரப்பணிய அணிவிச்சா கழுத்து நீட்டி போட்டுக்கோ. It wasn't my idea. ஏன் ஐடியா இல்ல அது? To be seated with Christ. கிறிஸ்துவோடு உட்கார்றது ஏன் எண்ணமல்ல? God the Father பிதாவாகிய தேவன் said, sit there. அங்கே உட்காருன்ட்டாரு. Beside my son. என் மகன் பக்கத்துல உட்காருன்ட்டாரு. It's an insult for you not to sit where he tells you to sit. அவர் எங்க உட்கார சொன்னாரோ அங்க நீ உட்காரலன்னா அவரை நீ இன்சல்ட் பண்ற. I'm going to sit where he tells me to sit. அவர் என்ன எங்க உட்கார சொல்றாரோ அங்க உட்கார போறேன் நானு. But what does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Are you sitting there to take a nap? அங்க உட்கார்ந்து தூங்க போறியா? இங்க தூங்குற மாதிரி? Are you sitting there to pick your toenails? உன்னுடைய அங்க போய் நகம் வெட்ட போறியா? கால் நகத்தை? Why are you sitting there? ஏன் உன்னை அங்க உட்கார வைக்கிறாரு? Sitting there to share authority. அதிகாரத்தை பங்கு போடும்படியா அங்க இருக்கிறார். So some people, சிலர், their idea of themselves is so small, they only ask a small prayer. அவங்க வாழ்க்கையில தங்களை ரொம்ப சின்னதா நினைச்சு சின்ன காரியத்துக்காக கெஞ்சுவாங்க. And they beg. கெஞ்சுவாங்க. Oh, God, ஆண்டவரே, if you could just give me some, a little, what's the little white thing that they gave for breakfast this morning? It's like இட்லி. Just a little ickly. Oh, ickly. ஆண்டவரே, 2 இட்லி ஒன்னு எக்ஸ்ட்ரா கூட ஆண்டவரே. Psalms 2 verse 8. Psalms 2 verse 8. சங்கீதம் 2:8. There's nothing about ickly in Psalms 2:8. ஐயா, அந்த சங்கீதம் 2:8க்கு முன்னால நான் இட்லியை மாத்தறோம். Ask for the nation. தேசத்தை கேளியா? Ask for the nation. தேசத்தை கேளு. I want the nation. எனக்கு தேசங்கள் வேண்டும். I claim India for the kingdom of God. தேவ ராஜ்யத்துக்கு இந்தியாவை தாரு. I claim India. இந்தியாவை தாரு. for Jesus. இயேசுவுக்காக. India for Jesus. இயேசுவுக்காக இந்தியா. India for Jesus. இயேசுவுக்காக இந்தியா. You ask the big prayer. பெரிய ஜெபத்தை கேளு. Because you serve a big God. ஏனென்றால் நீ ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவர். Hallelujah. Hallelujah. Let me give you some more scriptures. இன்னும் கொஞ்சம் வசனங்களை கொடுக்கிறேன். Psalms 139. 139 சங்கீதம். Oh, is it 139? 38. Psalms 139. 139 verse 23 and 24. 23 24 வசனங்கள். These are great prayers. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். These are prayers that lead you to the face of God. கர்த்தருடைய முகத்தின் பக்கமாய் உன்னை திருப்புகிற ஜெபம் இதுதான். God is not concerned about activity. உன்னுடைய ஊழியத்தை குறித்து ஆண்டவருக்கு கவலை இல்லை. He's concerned about relationship. உறவை குறித்து தான் அவருக்கு கவலை. Relationship first. தேவனோடு உறவு முக்கியம். Psalm 23. 23 சங்கீதம். You anoint my head with oil.
என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். my cup runs over. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Huh? என் பாத்திரம் நிரம்பி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Listen to me. நான் சொல்றது கேளுங்க. Everything outside the cup கப்புக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் is for other people. மற்றவங்களுக்கு, Everything inside the cup கப்புக்கு உள்ள இருக்கிறது மட்டும் தான் உனக்கு. when ministers don't seek the face of God, ஊழியக்காரர்கள் it becomes dry. ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய முகத்தை தேடலன்னா உங்க கப்பு காஞ்சி போகுது. And when your cup is half empty பாதி காலியா இருந்தா and you're reaching down in it trying to pull out ministry, உள்ளந்து ஊழியத்தை எடுக்கணும்னா கிணத்துல எட்டி பார்த்து எடுக்க வேண்டியது. ministry becomes harder than it's supposed to be. எப்படி இருக்கணும் அப்படி இல்லாம ஊழியம் கஷ்டமா போயிடுது. This is where you lose your strength. ஆகவே தான் பலத்தை இழக்கிறாய், You lose your peace. உன் சமாதானத்தை இழக்கிறாய், You lose your health. உன்னுடைய சுகத்தை இழக்கிறாய். Some men will lose their marriage. சிலர் குடும்பத்தையே இழக்கிறார்கள், They'll lose their holiness பரிசுத்தத்தை இழக்கிறார்கள், and begin to lust after other things. மற்றவர்களை சிச்சிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஏன்? You're running on a half cup. பாதி கப்புல உன் வாழ்க்கை ஓடி இருக்குது. Ministry for me எனக்கு ஊழியம் எது தெரியுமா? is not difficult. கஷ்டம் இல்ல. There are some things difficult. சிலது கஷ்டம்தான். Being on a plane for 15 and a half hours, ஒரு விமானத்துல 15.5 மணி நேரம் உக்காந்துக்கிறது கஷ்டம்தான். that's difficult. அது கஷ்டம்தான். But doing what I'm doing now, இப்ப நான் செஞ்சுன்னு இது கஷ்டமே இல்ல. why? ஏன்? This morning, இந்த காலை வேளையில filled up my cup. என் கப்ப ரொப்பின்னு வந்துக்கிறேன். நான் வழிந்தோடத்தக்கதாய் வந்திருக்கிறேன். நான் வழிந்தோடி கொண்டே இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. So where does it begin? எங்க ஆரம்பிச்சது? Search me, God. ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். See if there's any wicked thing in me. எனக்குள்ள ஏதாவது துன்மார்க்கம் இருந்தா எடுத்து போடுங்க. My walk with God is number one. கர்த்தரோடு நான் வாழுகிற வாழ்க்கை தான் முதல் முக்கியம். My work for God, கர்த்தருக்கான வார்த்தை not number two. அது ரெண்டாவது அல்ல. இல்ல, Now, இப்பொழுது we're at the part of the message. செய்தியின் பகுதி. Many of you உங்களில் அநேகர் disagree with me. நான் சொல்றது ஏத்துக்க மாட்டீங்க. பரவாயில்ல, ஏத்துக்கலனா பரவாயில்ல. I love you. உங்களை நான் நேசிக்கிறேன். We can disagree. நம்ம ஏத்துக்கலனா பரவாயில்ல, We'll love each other. இருந்தாலும் நேசிக்கலாம். If I leave, நான் போயிட்டா Pastor Dolph says பாஸ்டர் தாஸ் சொல்றாரு, Pastor Paul was wrong, பாஸ்டர் பால் தப்புன்னு சொன்னா then you follow Pastor Dolph. பாஸ்டர் தாஸை பின்பற்றுங்க, You don't follow me. என்ன பின்பற்றாதீங்க. Listen to me. ஆனா நான் சொல்றது கேளு. My life, என் வாழ்க்கையில my relationship with God, கர்த்தரோடு இருக்கிற உறவு மொத இடம். அதான் முக்கியம். number two. 2 போயிடுச்சு. மேக்னெட் கிட்ட போயிட்டாரு. நம்பர் 2 வைஃப். Number three, 3 my children. என் பிள்ளைகள். Number four, 4 தான் ministry. ஊழியம். 4வதா தான் ஊழியம். I know it would get quiet. Some of you Pharisees are looking at me. நான் பரிசேயம் பாக்குற மாதிரி பாக்குறீங்களே என்ன? Oh no, the call of God is first. தேவனுடைய அழைப்பு ஊழியம் தான் ஃபர்ஸ்ட். நான் சொல்றது கேளுங்க. Why are we in this mess we're in? இப்ப இருக்கிற இந்த குழப்பம் எதுக்காக? God put Adam in the garden. கர்த்தர் ஆதாம வச்சாரு தோட்டத்துல. He gave him a job, வேலையை கொடுத்தாரு, gave him a ministry. ஊழியத்தை கொடுத்தாரு. Where did it all go wrong? எங்க தப்பா போச்சு? He didn't take care of his wife. பொண்டாட்டிய சரியா பாத்துக்கல. Am I telling the truth or not? நான் சொல்றது கரெக்டா தப்பா சொல்லுங்க. Am I telling the truth? கரெக்ட் தானே? I knew you would disagree with me. சில நேரத்துல It's okay. பரிசேயன்கள்லாம் எனக்கு விரோதமா ஒத்துக்க மாட்டீங்க, என்னன்னு போங்க. Look at me. என்ன பாருங்க. I'm 44. How many years have I been in ministry? I've been in ministry 44 years. 44 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. I still love her. இந்த அம்மா இன்னும் நேசிக்கிறேன். She still loves me. அவங்க என்ன இன்னும் நேசிக்கிறாங்க. I have 3 children. 3 பிள்ளைங்க. They love Jesus. இயேசுவை நேசிக்கிறாங்க. They love us. எங்களை நேசிக்கிறாங்க. I have 8 grandchildren. 8 பேர பிள்ளைங்க. They love Jesus. இயேசுவை நேசிக்கிறாங்க. They love எங்களை us. நேசிக்கிறாங்க. We love each other. ஒருத்தர் நேசிக்கிறோம். Listen to me. நான் சொல்றது கேளுங்க. That's more important than winning the whole world. உலகத்தை ஆதாயப்படுத்துறதை விட இதுதான் முக்கியம். I don't want my children to go to hell
because I do ministry. நான் ஊழியத்தை செய்யறதுனால என் பிள்ளைங்க நரகத்துக்கு போக கூடாது. Huh? Listen, parents. பெற்றோர் கவனிங்க. You are the bridge that your children walk over to meet Jesus. இயேசுவை சந்திக்க உன் பிள்ளைகள் நடக்கிற பாலமாய் நீங்கள் இருக்க வேண்டும். Many parents அநேக பெற்றோர் are trying to get their children to love Jesus. Love Jesus. You must love Jesus. You must love. Stop it. They don't need to love Jesus. They need to love you. If they love you, then they will love what you love. உங்க பிள்ளைங்களை இயேசுவை நேசின்னு கட்டாயப்படுத்தாதீங்க. மாறாக அவங்க உன்னை நேசித்தா நீ எதை நேசிக்கிறோ அவங்க அதை நேசிக்க போறாங்க. I don't want one of my children to go to hell. Not one. என் பிள்ளைங்கள்ல ஒண்ணு கூட நரகத்துக்கு போக கூடாது. All of my grandchildren. பேர பிள்ளைங்கள்ல ஒண்ணு நரகத்துக்கு போக கூடாது. I want them all in heaven. எல்லாரையும் பரலோகத்துல பார்க்கணும் நானு. Forever and ever and ever. On the last day, when I resigned as pastor, பாஸ்டரா நான் ரிசைன் பண்ண கட்சி நாள் I got a great compliment. பெரிதான பாராட்டு In எனக்கு. fact, in my life, என் வாழ்க்கையில I don't listen to compliments that much. இந்த என் பாராட்டெல்லாம் நான் ரொம்ப பெருசு பத்துறது இல்ல. You know, when people come up and say, "Oh, you're a great preacher, you're a great preacher." ஐயோ சூப்பரா இருந்துச்சு பிரசங்கம் என்கிட்ட சொல்ல வந்தாங்கன்னு வச்சுக்கேன். I call it chewing gum praise. இவங்க யார் தெரியுமா பபிள் கம் மென்றாங்க. சும்மா வாயில மென்னுட்டு துப்பிட்டு போயிடுவாங்க. What do you mean chewing gum praise? மென்னு துப்பிட்டு போயிடுவாங்க. You don't chew it for long. ரொம்ப நேரம் மென்ன மாட்டேன். You never swallow. முழுங்கவும் மாட்டேன். And you always spit it out. எப்பவுமே மென்னுட்டு துப்பிடுறது அது. அதான் நீங்க சொல்ற வாழ்த்தெல்லாம். Don't get me wrong. கோவப்படாதீங்க. I appreciate when people say, "Oh, you're a good preacher." நீங்க உங்க அன்பை ஏத்துக்கிறேன் பாராட்டுறேன். அது நீங்க மென்னு துப்புற. Blah blah blah. என்ன நல்லூர் தெரியுமா? உன்ன மாதிரி நல்லூர் யாரும் இல்ல. Listen to me. நான் சொல்றது On the கேளுங்க. last day I pastored, நான் பாஸ்டரா கடைசியா ஊழியத்தை முடிக்கிறேன். my big son, என் மூத்த மகன் he is so big, ரொம்ப பெருசா இருப்பாரு. but he's a worshiper. ஆராதிக்கிறவன். He got on the piano பியானோல போயிட்டு and he was going to sing a worship song, ஒரு வருஷம் பாட்ட பாட போறான். but he started crying. ஆட ஆரம்பிச்சான். Mama and Debbie and I were sitting on the front row. முன்னால நானும் என் மனைவி உட்கார்ந்துக்கிறோம். He said, called out to me and said, "Daddy, அவன் என்ன பார்த்து சொன்னான், அப்பா I want you to know something. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க. In all these years of ministry, இத்தனை ஆண்டுகளிலே never once ஒரு முறை கூட did I feel that the church was more important than me." என்னை விட சபை முக்கியம் எனக்கு உணர்வே வந்ததில்லை. I turned to my wife and I said, "We won. மனைவியை பார்த்து சொன்னேன், நம்ம ஜெயிச்சிட்டோம். We won." ஜெயிச்சிட்டோம். Later, பிறகு my wife was asking my daughter. என் மனைவி மகளை பார்த்து Her கேட்டா, name is Abby. அபிய பார்த்து, Abby, அபி what kind of man do you want to marry? என்ன மாதிரி புருஷனை நீ கல்யாணம் பண்ணிக்க விரும்புற? She said, "I want to marry someone like my daddy." எங்க அப்பா போல ஒருத்தனை நான் கட்டிக்கணும். Those compliments இப்பேற்பட்ட பாராட்டுகள் தான் I keep நான் வச்சுக்கிறது here. இங்க. Your compliments, உங்க பாராட்டெல்லாம் பபிள் கம். my wife is number 2. ஆண்டவர் 1, என் மனைவி 2, My children number 3. பிள்ளைங்க 3வது, Ministry. ஊழியன் 4வது. I had a man call me on Friday night. வெள்ளிக்கிழமை ராத்திரி ஒரு மனுஷன் எனக்கு ஃபோன் பண்ணார். பாஸ்டர், You gotta come see me right now. வந்து இப்பவே என்ன பார்க்கணும் நீ. I said, "What's wrong?" என்ன பிரச்சனை? I said, he said, "My wife and I were fighting. நானும் என் பொண்டாட்டியும் சண்டை We're gonna போட்டு get a divorce. விவாகரத்து பண்ண போறோம். You have to come now." இப்பவே வரணும் நீ. I said, "No, brother. இல்ல ஐயா, Friday night, வெள்ளிக்கிழமை ராத்திரி I'm on a date with Miss Debbie. நான் டெப்பியும் தனியா. We get a babysitter. We get a babysitter, ஓகே. and we go out to eat. நாங்க 2 பேரும் பிள்ளைங்களெல்லாம் மற்றவங்க கிட்ட குத்துட்டு தனியா சாப்பிட போவோம். You have to understand புரிஞ்சுக்கணும். my schedule. இப்படிதான் நான் வேலை செய்யறது. Sunday morning, ஞாயிற்றுக்கிழமை I காலையில taught Sunday school. சண்டே ஸ்கூல், Then I led worship. ஆராதனை, Then I preached. பிரசங்கம். Sunday night, சண்டே ராத்திரி I led worship. ஆராதனை நடத்துவேன், Then I preached. பிரசங்கம். Monday night, திங்கக்கிழமை ராத்திரி I'm in the prisons. சிறைச்சாலை ஊழியம். Tuesday, செவ்வாய்க்கிழமை we have a Bible school in the பைபிள் church. ஸ்கூல். Wednesday, புதன்கிழமை I'm preaching. பிரசங்கம். Thursday, வியாழக்கிழமை I do radio.
ரேடியோ ப்ரோக்ராம், and I counsel people ஆலோசனை all day long. ஒரு நாளெல்லாம். When Thursday comes, வெள்ளிக்கிழமை வந்து வியாழக்கிழமை வந்தா all my words are gone. என்கிட்ட இருக்கிற வார்த்தை எல்லாம் போயிடுச்சு, But முடிஞ்சிச்சு. Mama Debbie, எங்க மனைவி டெபி, her words are storing up. அப்போ அந்த அம்மா இந்த ஒரு வாரம் வார்த்தை எல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. So Friday, வெள்ளிக்கிழமை we go out to eat. ரெண்டு பேரும் சாப்பிட வெளியே போவோம். Mama Debbie's looking at me. என்ன பார்த்துட்டு ஜோரா மழையாட்டம் விடாம பேசினே இருப்பாங்க. I'm looking at her eyes, கண்ணை பார்ப்பேன். and as she empties her tank of words, her heart fills up with joy. அப்போ உள்ளத்துல இருக்கிற வார்த்தையெல்லாம் கொட்டிட்ட பிறகு இருதய சந்தோஷத்தால ரொம்ப சந்தோஷத்தால நிரம்ப அந்த அம்மாக்கு. Now I understand why. We go home. This is when we're young. வாலிபத்துல வீட்டுக்கு போய் I tell her, சொல்லுவேன், sit down, உட்காந்து put your feet up. காலை மேல வை, I'll put the children to bed. பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு, I put the children to bed. பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு I'm getting them changed in their pajamas. அவங்க நான் இரவுல போடுற ட்ரெஸ்ஸை போட்டு Mama Debbie's in her chair. அந்த அம்மா உட்காந்து இருப்பாங்க, She's got her feet up. காலை மேல வச்சுருப்பாங்க. She looks over at me. என்ன பாக்குவாங்க, She does this. என்ன பாக்குவாங்க. You know what that means? அது அர்த்தம் என்ன தெரியுமா? Huh? Yeah, I'll put the children to bed. Say it. Say it. பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு, If there's dishes, I'll clean the dishes. சாமான் எதனா கழுவுனா கழுவி, While I'm cleaning the dishes, வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி she's சாமான் sitting at the kitchen table. சேர்ல உட்காந்துப்பாங்க. I அந்த look அம்மா over at her. அவங்கள பார்த்துட்டு தெரியுது. So I'm on the phone. போன்ல He said, "Okay, ஓகே, you see me Saturday. நீ சனிக்கிழமை You must see me." கண்டிப்பா என்ன பார்க்கணும். I said, "No. இல்ல, Saturday morning சனிக்கிழமை காலையில belongs to my children. என் பிள்ளைங்களுக்கு I take them to the park. அவங்கள பார்க்கு விளையாட கூட்டின்னு And I போவேன், play with them. அவங்களோட விளையாடுவேன், And I buy them ice cream." ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேன். I didn't know, எனக்கு தெரியாது, but my children were in the other room. என் பிள்ளைகள் பக்கத்து ரூம்ல இருந்தாங்க. They were listening to the argument on the phone. போன்ல நானும் அந்த மனுஷனும் பேசினது என் பிள்ளைங்க கேட்டாங்க. When I told the man, அவங்கள பார்த்து சொன்னேன், I made a promise to my children. என் பிள்ளைங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், Saturday morning ஞாயிற்றுக்கிழமை காலையில belongs to them. பிள்ளைங்களுக்கு. He said, "If you don't see me, சனிக்கிழமை காலையில I'm பிள்ளைங்களுக்கு going to leave the church." நீ என்ன வந்து பார்க்கலன்னா சர்ச்சை விட்டே போயிடுவேன். I said, "You mean the church you never come to?" அப்படின்னா இனிமேல் கோயிலுக்கு வரமாட்டியா? He had missed 3 weeks. 3 வாரம் வரல. You missed 3 weeks, 3 வாரம் வரல. and you want me to drop everything எல்லாத்தையும் விட்டுணும் நானு and see you? உன்னை பார்க்கணும். I said, "Brother, சகோதரனே, don't let the door hit your behind as you leave the church." சர்ச்சை விட்டு நீ வெளியே போறப்போ கது வந்து உன் முதுகுல அடிக்காத பாத்துக்கோ. The children பிள்ளைகள் who heard me say, நான் சொன்னது கேட்டவங்க, "I made a promise to them and I won't break it for you." அவங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், உனக்காக அதை மீற மாட்டேன். Debbie said, "My children." டெபி சொன்னாங்க, They என் did பிள்ளைங்க. like it. Huh? I said, "Listen to me, brother. நான் சொல்றது கேளு ஐயா. You spend 25 years destroying your marriage, உன் திருமணத்தை அழிக்கிறதுக்கே 25 வருஷத்தை நீ செலவிட்டுட்ட. and you want me to fix it in one session." ஒரே நாள்ல நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுமா? I said, "Listen, this is what I'll do. நான் சொல்றது நான் செய்தது தான். If you come to church நீ சர்ச்சுக்கு வந்தா on Sunday morning, ஞாயிற்றுக்கிழமை காலையில, I will meet with you Sunday afternoon. சண்டே மத்தியானம் நான் உன்னை சந்திப்பேன். But you're not going to take my time if you won't. You're not going to take my time with my family if you won't give me some of your time. ஞாயிற்றுக்கிழமை நீ வந்து ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காத பட்சத்துல என் குடும்பத்துக்கு நான் ஒதுக்கி வச்ச நேரத்தை உனக்கு தரமாட்டேன். Friday night, வெள்ளிக்கிழமை ராத்திரி Mama's tank is getting full. என் மனைவியினுடைய இது நிரம்புது. Saturday morning, ஞாயிற்றுக்கிழமை காலையில my children's emotional tank is getting full. பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் திருப்திப்படுத்தப்படுகிறது. When I go to church on Sunday, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனா the church is not the mistress. அதாவது சபை எனக்கு மனைவி கிடையாது.
Listen to me. சபை எஜமானி கிடையாது. Some of you men சிலர் உங்களிலே சிலர் so devoted to the church, சர்ச்சுக்கு ரொம்ப ஒப்பு கொடுத்துட்டு you இருக்கிறீங்க. neglect your wife. மனைவியை கண்டுக்கிறதே இல்ல. And the church becomes like a mistress. சபையானது உனக்கு எஜமானி அம்மா ஆயிடுது. The children begin to resent the time that you spend away with the church. So the church becomes the enemy of their relationship with you. பிள்ளைங்களை விட்டுட்டு நீ சபையில ரொம்ப நேரம் செலவிடுறதுனால உன் பிள்ளைங்க சபையை வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. No. God first, ஆண்டவர் 1, mama second, மனைவி 2, children third, பிள்ளைகள் 3, ministry 4. ஊழியம் 4. இதுதான் முறை. God has never rebuked me for it. ஆண்டவர் இதுக்காக என்ன கடிந்து கொண்டதே இல்லை. Look at me. என்ன பாருங்க, 44 years, 44 வருஷம், fruit every year. ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கிற வாழ்க்கை, Every year. ஒவ்வொரு ஆண்டும் கனி கொடுக்கிற வாழ்க்கை, ஒவ்வொரு ஆண்டும் கனி கொடுக்கிற வாழ்க்கை. I'm not saying our marriage is perfect. எங்க கல்யாணத்துல பிரச்சனையே இல்லை நான் It's சொல்லல. not perfect because I'm in it. But anyway, it doesn't matter. எது இருந்தாலும் what did you say? I said there's no perfect marriage, and in this case, it's not perfect because I'm the one in it. எந்த திருமணமும் சீரா இருக்கிறது இல்ல. எங்க திருமணம் சீரா இல்ல, அது காரணம் நான் தான். Hallelujah. ஹல்லேலூயா. So let's close with this. இத சொல்லி முடிக்கிறேன். Learning to pray the word of God. கர்த்தருடைய வார்த்தையை வைத்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். Let me give you these. இதை கொடுக்கிறேன். Ephesians chapter 1. எபேசியர் 1 அதிகாரம். These are prayers in the Bible. வேதத்திலே இருக்கிற ஜெபங்கள். The Lord led me to go to this great Bible college. இந்த பெரிய வேதாகம கல்லூரிக்கு கர்த்தர் என்னை The man நடத்தினார். was a wonderful prophet of God. ஒரு தேவனுடைய அற்புதமான He தீர்க்கதரிசி. taught us to pray the word of God. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்க சொல்லி கொடுத்தார். This is an eternal prayer. நித்திய ஜெபம் இது. Ephesians chapter 1, 1 அதிகாரம் verses 15 15 இருந்து down to verse 20. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தரத்தக்க வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். As a teacher, I would love to dissect this, but we don't have enough time. ஒரு ஆசிரியராக நான் இதை பிரித்து பார்க்க விரும்புகிறேன், ஆனால் நேரம் இல்லை. But in this prayer, இந்த ஜெபத்துல it contains the things that God is wanting for you. கர்த்தர் உனக்கு எச்சரிக்கிற காரியங்கள் இருக்கிறது. So if you pray what God is wanting you to pray, கர்த்தர் எச்சரிக்கிறதற்காய் ஜெபிக்கும் பொழுது that is a guaranteed answer. நிச்சயமான பதில் உனக்கு கிடைக்கும். I want answers when I pray. நான் ஜெபித்தால் எனக்கு பதில் வேண்டும். நான் அப்படித்தான். I pray just like throwing dice at a casino. ஒரு கேசினோல போயிட்டு தாயக்கட்டை புத்து போடுற மாதிரி, தாயம் போடுற மாதிரி, கெச்சா போடுற மாதிரி, நான் கவுளி போடுற மாதிரி போட விரும்புறது இல்ல. This is not praying for luck. இது லக்குக்காக, அதிர்ஷ்டத்துக்காக ஜெபிக்கிறது இல்ல. This is praying the will of God. தேவ சித்தத்துக்காக ஜெபிக்கிறது. Ephesians chapter 3. எபேசியர் 3 அதிகாரம் verses 14. 14 வசனம். Verse to 14 to verse 19. 14 இருந்து 19 வரை. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய
சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். These are great prayers. இது ஒரு பெரிதான ஜெபங்கள். Pray them over your life. உங்க வாழ்க்கையில இந்த ஜெபங்களை ஜெபியுங்கள். Your life will change உங்க வாழ்க்கை மாறும். when your prayer life becomes accurate. உங்க ஜெப ஜீவியம் துல்லியமாய் மாறும் பொழுது ஆசீர்வாதங்கள் வரும். என்ன பாருங்க, In America, அமெரிக்கால I hunt not only with a rifle, but I hunt with a bow. அதாவது துப்பாக்கி எத்தனை போய் வேட்டையாடுறது மாத்திரம் இல்ல, வில் அம்புல கூட நான் வேட்டையாடுவேன். I'm good. அதுல நல்லா வேட்டையாடுவேன். Love to hit the bullseye. அதாவது மான் அடிச்சு வேட்டையாடுறது எனக்கு இஷ்டம். That's what prayer should be like. ஜபம் கூட அப்படி தங்கணும். But for some people, சிலருக்கு காத்துல அடிக்கிறது அம்ப, காத்துல அம்ப அடிக்கிறது, hoping that you'll hit something. எதுனா வந்து படட்டுமே, That's not prayer. அது ஜபமே கிடையாது. That's like rolling dice at a casino. அது தாயக்கட்ட மாதிரி. No. இல்ல, You can get answers to prayer. என் ஜபத்துக்கு நீ பதில் பெற முடியும். God wants you to get your prayer answered. உன் ஜபங்கள் பதிலளிக்கப்பட வேண்டும் என்று தேவனே விரும்புகிறார். Amen. ஆமென். Colossians chapter 1. Colossians 1 கொலோசியர் 1 verses 9 to 12. 9-12 வரை. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Can you give me 2 more minutes? இன்னும் 2 நிமிஷம் தருவீங்களா? Can you give me 2 more minutes? எஸ். Okay. The last point on seeking the face of God. கர்த்தருடைய முகத்தை தேடுகிறதில் கடைசி பகுதி. This may sound strange. இது வித்தியாசமாய் இருக்கலாம். But to seek the face of God, கர்த்தருடைய முகத்தை தேடுவது என்றால் you must examine your own heart. உன் உள்ளத்தை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். This is a healthy thing to do. இது செய்ய வேண்டியதுல ஒரு சிறப்பான ஒன்று. Listen to these questions. இந்த கேள்விகளை These are questions. இந்த கேள்விகள் I wrote them down. எழுதி வைத்திருக்கிறேன். These are questions இந்த கேள்விகள் that I ask myself என்னை பார்த்து நான் கேட்கிற when கேள்விகள். I'm in the presence of தேவ God. சமூகத்துல Why am I doing what I'm doing? நான் செய்யறதை ஏன் செய்யறேன் ஆண்டவரே? Why am I doing what I'm doing? நான் எந்த ஊழியம் செய்யறேன், அதை ஏன் செய்யறேன்? Who am I really doing it for? யாருக்காக செய்யறேன்? Is what I'm doing directed by God, or is it just something good? நான் செய்யறது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டதா அல்லது நானே செய்யறதா? Is it good or is it God? அது நல்லதா இல்ல ஆண்டவர் கொடுத்ததா? Is what I'm doing an opportunity or an assignment? நான் செய்யறது கிடைச்ச வாய்ப்பா, கொடுக்கப்பட்ட பணியா? Opportunities you can miss. வாய்ப்புகளை இழக்கலாம். I've had many opportunities in my life என் I wish வாழ்க்கையில I had missed. அநேக வாய்ப்புகள் நான் இழந்திருக்கிறேன். Assignments cannot be missed. ஆனால் நம்ம கொடுக்கப்படுகிற கட்டளைகளை இழக்க கூடாது. Here's another great question. இது ஒரு பெரிய கேள்வி. Are my resources determining my obedience? அதாவது என்னுடைய கீழ்ப்படிதல்னால எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதா? Do I look at what I have to determine what I'm going to do for God, or do I look to God? அதாவது எனக்கு முன்னால ஒரு ஊழியத்தை நான் செய்யணும், அதை செய்யறதுக்கு என்கிட்ட போதிய பணம் இருக்குதான்னு என்ன நான் பாக்குறேன்னா ஆண்டவர் கொடுப்பாருன்னு ஆண்டவரை நான் பாக்குறேன்னா. My budget for next year, அடுத்த வருஷம் என் பட்ஜெட் somewhere between 50 and 60,000. 50-60 அமெரிக்க டாலர்கள் 1000. That's just to travel to the nations. வேற தேசங்களுக்கு போறதுக்கு டிக்கெட் மாத்தணும். That's not me food or gas in my car. Yeah. That's not bills for my house. That's none of that. அதாவது என் வீட்டுக்கு, காருக்கு, வீட்டுக்கு கரண்ட், அதெல்லாம் இல்ல, வெறும் விமான டிக்கெட்டுக்கு மட்டும் அடுத்த வருஷம் தேவை. அவ்வளோ. I don't have that money. அந்த பணம் இப்ப என்கிட்ட இல்ல. But I do this. இது நான் செய்வேன். I move in obedience. கீழ்ப்படிதலிலே செயல்படுவேன். My resources என்னுடைய ஊற்றெல்லாம் do not determine my obedience. என்னுடைய கீழ்ப்படிதலை தீர்மானிக்கிறது இல்லை. Here's another one. கடைசியா ஒண்ணு. Am I in the right place? சரியான இடத்துல தான் நான் இருக்கிறேனா? Am I in the right place? சரியான இடத்துல நான் இருக்கிறேனா? Am I
in the right time with what I'm trying to do? Is it the right time? சரி, சரியான நேரத்துல செஞ்சுக்கிறேன்னா You can have something from God but not be in His timing. அவருடைய நேரத்துல இல்லாம இதெல்லாம் செய்ய பார்க்கலாம். நீங்க If I feel like the vision is stuck, தரிசனம் தடைப்பட்டால் I ask myself, நான் என்ன பார்த்து கேட்பேன், why is the vision stuck? ஏன் தரிசனம் தடைப்படுகிறது? I promise you it's not God's fault. ஆண்டவருடைய தப்பு இல்ல. I'm examining my heart. நான் என்னையே ஆராய்ந்து பார்க்கிறேன். Here's another one. கடைசியா ஒன்று, Am I more concerned with how I look before people than how I am before the Lord? அதாவது ஆண்டவர் ஜனங்களுக்கு முன்னால நான் எப்படிக்கிறேன்றது கவனம் செலுத்துறேன்னா, ஆண்டவர் முன்னால நான் எப்படிக்கிறேன்னு கவனம் செலுத்துறேன்னா? Here's another question. இன்னொரு கேள்வி, Am I reacting in the flesh or responding in the spirit? நான் மாம்சத்தின்படி நடக்கிறேன்னா ஆவியின்படி நடக்கிறேன்னா? If I'm reacting in the flesh, மாம்சத்திலே செயல்பட்டால் I'm going to get into sin. நான் பாவத்துக்குள்ள மாட்டுவேன். Here's the last question. கடைசி கேள்வி, Have I spent enough time fasting and praying and seeking God about the vision? தரிசனத்தை குறித்து உபவாசித்து ஜெபித்து போதுமான நேரத்தை நான் செலவிட்டேனா இல்லையா? These are things that I think about. இவைகளை நான் சிந்திப்பதுண்டு ஜெபத்திலே. These are things that I pray about. இந்த இவைகளை ஜெபத்திலே நான் ஜெபிப்பதுண்டு. Let's stand up. எழுந்திருப்போம். Hallelujah. I can tell I've overloaded your wagon. எனக்கு சொல்ல முடியும், உங்க வண்டியில நிறைய ஏத்திட்டு இருக்கிறேன் நானு. Hallelujah. ஹல்லேலூயா. Can we thank the Lord? எல்லாம் கைகளை வைத்து ஆண்டவருக்கு நன்றி Can we சொல்லாமா? thank the Lord? நன்றி சொல்லாமா? Thank the Lord for His word. அவருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க. Thank the Lord for His word. அவருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க. We're going to seek the face of God. கர்த்தருடைய முகத்தை தேட போறோம். We're going to seek the face of God. கர்த்தருடைய முகத்தை தேட போறோம். Teach me, Lord, ஆண்டவரே எனக்கு போதித்தருளும். how to seek your face. உம்முடைய முகத்தை தேட எனக்கு சொல்லித் தாரும். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Look at me. என்ன பாருங்க, That parable of the 5, 2, and 1. 5, 2, 1 தாலந்துகளுக்கான ஓமை I came upon a great prayer. ஒரு பெரிய ஜெபத்தால் அது வந்தது. It's the same prayer as Solomon. சாலமோனின் ஜெபத்தை போல, Give me wisdom. ஆண்டவரே ஞானத்தை தாரும். Why? ஏன்? Not to make me great. நான் பெரியவனாய் காட்ட அல்ல, Give me wisdom ஞானத்தை to தாரும். know how to lead your people. உன் ஜனங்களை நடத்துவது எப்படின்னு சொல்லித்தார். Can we pray that prayer? அந்த ஜெபத்தை ஜெபிக்கலாமா? Can we lift our hands? கையை உயர்த்தலாமா? Can we pray that prayer? அந்த ஜெபத்தை ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நான் சொல்றதை திரும்பி சொல்லுங்க. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. சாலமோன் ஜெபித்தது போல எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற விசுவாசிகளை சத்தியத்தில, ஆவியில, உண்மையில, உத்தமத்துல நடத்த எங்களுக்கு ஞானத்தை தாரும், புத்தியை தாரும், கீழ்ப்படிதலை தாரும், அன்பை தாரும். எங்கள் வாழ்க்கையில உம்முடைய முகத்தை தேட உதவி செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.